அன்பான இனிய உறவுகளுக்கு இங்கே கங்காவும் யமுனாவும் திருந்திடுறாங்க மனசார. நம்ம என்னடா இப்படி நடந்துக்கிட்டோம் புத்தி கட்டத்தனமா. விஜய் எவ்வளோ நல்லவராக இருக்காரு. பாவம் இல்லை. நம்ம மாமாவுக்காக காவேரி வேணா விட்டு கொடுப்போம், மன்னிச்சு போவோம் போவோம் என்னக்கா அப்படின்னு யமுனா சொல்ல, என்ன இருந்தாலும் சும்மா நீ என்ன இருந்தாலும் ஏது இருந்தாலும் சொல்லாதக்கா, வேணாக்கா இந்த இதை நீ விட்டுரு, இந்த வீடு நம்ம அப்பா பேரில் இருக்கட்டும், நம்ம எல்லாரும் சந்தோஷமாக கிளம்புவோம்க்கா அப்படின்னு சொல்லி பேசிகிட்டு இருக்காங்க. இவங்க ரெண்டு பேர் பேசிக்கிட்டு இருக்கத விஜய் என்ன பண்ணுறாங்க, வேகமாக காவேரி கூட்டு வந்து காமிக்கிறாரு. பார்த்துக்கிட்டியா எப்படி ரெண்டு பேரும் பேசுகிறாங்க அப்படின்னு சொல்லிட்டு ரெண்டு பேரும் பேசுகிறத கேட்டுட்டு காவேரி என்ன பண்ணுறாங்க, திருந்திட்டாங்க சந்தோஷம், அதுக்காக உன்னை கூட்டிகிட்டு வந்து காமிக்கலடி என் தங்கம், பின்ன எதுக்கா மாமா 1000 முத்தங்கள், சரி விடுங்க 1000லாம் ஒரு கணக்கா, நமக்குள்ள பல 1000 இருக்கு மாமா, இதை போயிட்டு சும்மா சல்லித்தனமாக 1000 முத்தம்ட்டு நான் 50,000 முத்தம் கூட கொடுப்பேன் மாமா அப்படின்னு சொன்னோன்னு, அடடடா என் பொண்டாட்டிக்கு என்ன இவ்வளோ பாசம் வந்துருச்சு மாமா மேலே அப்படிங்கிறாங்க. அது அப்படித்தான் தன்னால் வரும் அப்படின்னு சொல்லிட்டு வாங்க அப்படின்னு சொல்லிட்டு கையை பிடிச்சி கூட்டிகிட்டு வேகமாக ஓட, அக்கா அப்படின்னு யமுனா கூப்பிட, ஆஹா கூப்பிட்டுட்டாலே, என்னம்மா யமுனா அப்படின்னு கேட்க, அக்கா நம்ம நாளைக்கு ஊருக்கு போவோமா அப்படிங்கிறாங்க. என்னடி இன்னும் 1 மாதம் இருந்துட்டு போகணும் அப்படி இப்படின்னு சொன்னேன். வேணாக்கா நம்ம எல்லோரும் போவோம்க்கா, நம்ம ஊருக்கே போயிடுவோம்க்கா, எனக்கு இப்போலாம் நல்ல மூடு வந்துருச்சுக்கா அப்படிங்கிறாங்க. அப்படிங்கிறாங்க. கங்காக்கா ஏக்கா பேசாமல் இருக்க அப்படின்னு காவேரி கேட்க, அக்கா அதெல்லாம் பேசும்க்கா, நீ போக்கா நாளைக்கு கிளம்புவோம் அப்படின்னு யமுனா சொல்லுது. பார்க்குறாங்க விஜய், மாறிட்டாங்கல்ல, கங்கா இன்னும் மாறலை, அக்கா மட்டும்தான் தங்கச்சி மட்டும்தான் மாறி இருக்கா, தெரியுதா இல்லையா அப்படின்னு சொன்னோன்னே உடனே விஜய் என்ன பண்ணுறாங்க, யமுனா என்னம்மாம்மா நீ இப்போ மனசார ஊருக்கு போகணும்னு சொல்லுவ, உங்கள் அக்கா கோதாவரி ஒன்றுமே சொல்லலையே, கோதாவரியா யார் மாமா, அட இந்த கோதாவரி தான், ஐயோ அவங்க கங்கா அது தெரியும், நீ சொல்லு, அவங்க மனசு மாறின மாதிரி தெரியலையடா அப்படின்னு கேட்க, அதெல்லாம் அக்கா நல்ல பிள்ளை தான், நான் சொன்ன கேட்பா, என்னக்கா நீ பாட்டுக்கு வரியா இல்லையா அப்படிங்கல, சரிடி நான் என்னத்தான் சொல்ல போகிறேன், அப்பா பேர்லேயே இருக்கட்டும் அப்படின்னு சொல்லிடுறாங்க. அடுத்து பார்த்தா, அம்மா நீ நல்லா சமம்மா, எல்லாரும் சீக்கிரம் சாப்பிட்டு கிளம்பணும் ஊருக்கு, அதுவும் பிரியாணி சம அப்படிங்கிறாங்க. அடிப்பாவிலா 3 பேர் ஒன்று சேர்ந்துட்டீங்களா, இப்போ தாண்டி எனக்கு சந்தோஷமா இருக்குது அப்படிங்கிறாங்க. சந்தோஷமா இருக்கிற வரைக்கும் சந்தோஷம் அப்படின்னு சொல்லிட்டு விஜய் அப்படி பண்ணோடனே காவேரி என்ன பண்ணுறாங்க, மாமா விடுங்க, கங்காக்கா முன்ன மாதிரி இல்லை, அவங்க முன்னாடி இதெல்லாம் பண்ணாதீங்க, அவங்க பண்ணுறாங்க இவங்க பண்ணுறாங்க, எனக்கு பேச்சு இல்லை, என் பொண்டாட்டி நான் எப்போ கொஞ்சணும் அப்போதைக்கு கொஞ்சம் தான் தேருவேன், இதெல்லாம் முடியாது அப்படின்னு சொல்லிட்டு ஓடியா அப்படின்னு சொல்லி கூட்டி போகிறாங்க. ரெடி கவுண்ட் டவுன் ஸ்டார்ட் அப்படிங்கிறாங்க. அப்படி அழகாக வந்து 1 2 3ன்னு சொல்லிக்கிட்டே இருக்காங்களா. ஹலோ மேடம் இப்போ என்ன பண்ணுறீங்க, என்ன பண்ணுறேன்னா நீங்கள் தானே சொன்னீங்க கவுண்ட் டவுன் ஸ்டார்ட்டுன்னு, நான் சொன்னது முத்தத்தை சொன்னேன், நீங்கள் முத்த கவுண்ட் ஸ்டார்ட்டுன்னு சொல்லலையே, அதனால 1 2ன்னு என்ன எனக்கேவா அட்டுச்சனுவே அப்படின்னு கன்னத்தை பிடிச்சி கிள்றாங்க. மாமா அப்படின்னு சொல்லிட்டு சரி விடுங்க அப்படின்னு சொல்லிட்டு முத்தம் கொடுக்க ஆரம்பிக்கிறாங்க. பார்த்தா ஆஹா அப்படின்னு சந்தோஷப்படுறாங்க. அப்பா இப்போ 980 வந்துருச்சு, இன்னும் 20 தான் இருக்குது, அதெல்லாம் இல்லை 900லாம் இல்லை 800 தான் அப்படிங்கிறாங்க. 900 அப்படிங்கிறாங்க. அப்படியும் சொல்ல பின்னாடி போயிட்டே இருக்காரு. மாமா நீங்கள் போங்காட்டம் ஆடுறீங்க, 1000 வந்துருச்சு, அதெல்லாம் முடியாது அப்படிங்கிறாங்க. வல்லடி நீ வேணா ஃபஸ்ட்லேருந்து ஆட்டையை களி கோட்டை அழி அப்படிங்கிறாங்க. என்ன பரோட்டா சூரின்னு நினைப்பா, கோட்டை அழிச்சிட்டு கொடுக்குறதுக்கு முடியாது அப்படின்னு சொல்லி எந்திரிக்க பார்க்க, உடனே விஜய் என்ன பண்ணுறாங்க, அடிய மவளை மாட்டினடி, நீ தானே சொன்ன 50,000 கூட கொடுப்பேன்னு, நீ இப்போ 1000க்கு கொஞ்சோன்னு குறையுதுங்கிறேன், அதை கொடுக்க மாட்டியா அப்படிங்கிறாங்க. மாமா நாளைக்கு பார்த்துக்கலாம், எனக்கு பசிக்குது மாமா, பசிக்குதாடி, இதோ நான் தர்றேன் சாப்பாடு அப்படின்னு டக்குன்னு காவேரி அணைச்சி இவங்க முத்தம் கொடுத்துறாரு. விஜய் முத்தம் கொடுத்தானே காவேரினால ஒன்றும் பண்ண முடியல. அடுத்து பார்த்தா சாரதா வந்து காவேரி சாப்பிடுவாங்க அப்படின்னு கூப்பிட்றாங்க. சரி வாங்க மாமா சாப்பிட்டு வந்துடுவோம், எனக்கு சாப்பாடு நான் இங்கே சாப்பிட்டுட்டு தான் இருக்கேன், ஐயோ மாமா அப்படின்னு சொல்லிட்டு வேகமாக போகிறாங்க. போயிட்டு பார்த்தா அழகாக பிரியாணி சமைச்சு வச்சுருக்காங்க, மட்டன் கிரேவி மட்டன் சுக்கா அப்படின்னு, என்னத்தை அப்படியே மட்டி தலைச்சிருக்கீங்களே சாப்பாட்டில் அப்படிங்கல. யமுனா பார்த்துட்டு மாமா எல்லாம் உங்களுக்காகத்தான், என் அம்மா விழுந்து சமைக்குது, எங்கள் அப்பா ஊர்லேருந்து வந்தால் இப்படி தான் சமைக்கும், அப்பா கூட இப்படி சமைச்சுதான்னு தெரியலை, அப்படி என்ன மாமா பண்ணி வச்சுருக்கீங்க, எங்கள் அம்மாவை அப்படி என்ன மாமா பண்ணி வச்சுருக்கீங்க அப்படின்னு கேட்க, ஹலோ மேடம் அப்பெல்லாம் ஒன்றும் இல்லை, என்னோட பாசத்தில் என் மாமியார் இல்லை எங்கள் அம்மா என் மயங்கி போயிருக்காங்க, உங்களுக்கெல்லாம் பொறாம அப்படிங்கிறாங்க. கங்கா அப்படி பேசாமல் இருக்குதா, அக்கா பேசுக்கா சிரிக்கா விடுக்கா, அப்பா தான் நம்ம மேலே பாசமாக இருக்கார்ல, நீ அதெல்லாம் விட்டு தள்ளு, வீட்டை பற்றி விடு அப்படிங்கிறாங்க. ஏதோ நீ சொல்கிறேன்னு அவர் பாசத்தில் வராருங்க. கங்கா மட்டும் பயங்கரமாக கோவத்தில் வந்துட்டுருக்கு. அந்த பிள்ளை இன்னும் கொஞ்சம் திருந்தலைன்னு வைங்களேன். வீட்டுக்கு வந்துடுறாங்க. வந்ததுக்கப்புறம் நான் தாத்தா வீட்டுக்கு போகணும் அப்படின்னு கிளம்புறாங்க. ஏண்டி அப்படின்னு சொல்லிட்டு காவேரி கேட்குறாங்க. பாவம் உங்களுக்கு முடியலைல்ல, நான் வந்ததே இப்போ வந்து கொஞ்சம் பொறுத்துக்கங்கன்னு சொல்லிட்டு தான் வந்தேன், இதெல்லாம் தப்புமா, நான் போகிறேம்மா. சரிடி நீ சந்தோஷமாக
போயிட்டு வா அப்படின்னு அனுப்பி வைக்கிறாங்க. இவங்க வீட்டுக்கு வந்துடுறாங்க. தாத்தாவும் பாட்டியும் பார்த்து எப்பம்மா வருவேன்னு நான் எதிர்பார்த்துட்டு இருந்தேன் தெரியுமா? என்னம்மா நீ பாட்டுக்கு போயிட்ட, என்னம்மா நடந்துச்சு, எதுவும் பிரச்சனை இல்லையே? அதெல்லாம் ஒன்றும் பிரச்சனை இல்லை தாத்தா, உங்கள் பேர் இருக்கிற வரைக்கும் என் குடும்பத்துக்கு இனிமேல் எந்த கவலையும் குறையும் வராது தாத்தா அப்படிங்கிறாங்க. கல்யாணி வருது, பக்கத்தில் வந்து பார்க்குது. ஐயையோ, என் புள்ள உங்கள் வீட்டில் அடிமையாக இருக்கேன்ல, அப்புறம் என்ன, உங்களுக்கு என்ன குறை வரப்போகுது அப்படின்னு எதுவும் சொல்ல போகிறாளோ கல்யாணி அப்படின்னு பதறத்தோட தாத்தா பார்க்குறாங்க. கல்யாணி புரிஞ்சுக்கிறாங்க. என்னங்க அப்படி பார்க்குறீங்க, நான் எதுவும் திட்டுவேன்னு பார்த்தீங்களா? ஆமாம் கல்யாணி, நான் எங்கே திட்ட போகிறேன், நம்ம பேரனை அவள் பத்திரம் பார்த்துக்க போகிறா, அப்படி பார்த்துக்கிட்டா நான் எதுக்கு திட்ட போகிறேன் அப்படின்னு சொன்னோன்னே அப்படியே சந்தோஷப்பட்டுக்கிறாரு. கல்யாணி அப்படின்னு சொல்லிட்டு, காவேரி இப்போதாம்மா எனக்கு நிம்மதியாக இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. அடுத்து பார்த்தா விஜய் என்ன பண்ணுறாங்க, தாத்தா முக்கியமான வேலை இருக்குது தாத்தா அப்படிங்கிறாங்க. என்ன அப்படிங்கிறாங்க, நாளைக்கு கோயிலுக்கு போகணும், எல்லா விசேஷத்துக்கும் நான் அங்கேருந்து ஏற்பாடு பண்ணிட்டேன். என்னடா சொல்கிற அப்படிங்கிற. என்ன தாத்தா மறந்துட்டீங்களா, உங்களுக்கு நாளையிலேருந்து 75 வயசு ஆகுது தாத்தா, மறந்துட்டீங்களா? டேய் ஆமாம்ல, நான் கூட மறந்துட்டேன். டேய் பேராண்டி, நீ அப்படியே ஞாபகம் வச்சிருக்கியாடா? என்ன தாத்தா உங்கள் பிறந்தநாளை மறப்பனா? என்னோட பிறந்தநாளை நீங்கள் மறப்பீங்களா தாத்தா? அப்படி இருக்கல நான் எப்படி தாத்தா அப்படிங்கிறாங்க. டேய் நான் உன் பிறந்தநாள் நான் எப்படா மறப்பேன்? அதே தான் தாத்தா, நாளைக்கு சிறப்பாக கொண்டாடுறோம், வெகு விமர்சையாக கொண்டாடுறோம், உங்களுக்கு ட்ரெஸ் எல்லாம் எடுத்துகிட்டு வரணும் அப்படிங்கிறாங்க. என்னது எடுத்துகிட்டு வரணுமா? எப்படா போய் எடுக்க போகிற? அதெல்லாம் போய் எடுத்துகிட்டு வந்துடும் தாத்தா, நீங்கள் ஏன் பயப்படுறீங்க? நாளைக்கு கோயிலில் போயிட்டு மாலை மாற்றி தாலி கட்டுறீங்க, ஊருக்கே சாப்பாடு போடுறோம், சிறப்பாக செய்கிறோம் அப்படின்னு சொன்னோன்னே கட்டிக்கிறாரு. ஏன் தாத்தா என்னாச்சு? இல்லைடா, இப்படி ஒரு பேரன் கிடைக்க நாங்கள் கொடுத்து வச்சிருக்கணும்டா. ஐயோ தாத்தா, இப்படி ஒரு தாத்தா பாட்டி கிடைக்க நாங்கள் தான் கொடுத்து வச்சிருக்கணும், என்ன காவேரி அப்படின்னு சொல்ல. ஆமாம் மாமா அப்படிங்கிறாங்க. சரி சரி கிளம்புங்க, நம்ம போய் ட்ரெஸ் எடுத்துகிட்டு வரணும்ல அப்படின்னு 2 பேரும் கிளம்புறாங்க. ஓகே ஃப்ரெண்ட், பார்க்கலாம் என்ன நடக்க போகுதுன்னு. இந்த பதிவு உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா உங்கள் பொண்ணு எனக்கு கையில் லைக்கை போட்டு சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.